தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 20 தொடங்குகிறது. RTE திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வரும் 20 முதல் தொடங்குகிறது. இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுகின்றனர். மாநிலம் முழுவதுள்ள 7000க்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1,00,000 இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் LKG அல்லது 1ஆம் வகுப்பில் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். இதற்கான விண்ணப்ப பதிவு வரும் ஏப்ரல் 20 தொடங்குகிறது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படும். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் ஜூன் 4 திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மற்றும் +1 பொதுத் தேர்வு அனைத்தும் நிறைவடைந்தன. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 6 முதல் 16 வரையிலும், 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 1 முதல் 16 வரையிலும் தேர்வுகள் நடைபெறும். இதனையடுத்து 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான ஏப்ரல் 17 முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது. ஜூன் 4 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சுயநிதி படிப்புகளுக்கான கட்டணத்தை 10% உயர்த்த சென்னை பல்கலைக்கழகம் ஒப்புதல். சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளரும் உயர்கல்வித்துறை செயலாளருமான சங்கர், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஆங்கில இலக்கியத்துறை தலைவரும் ஆங்கில இலக்கிய தலைமை வகித்தனர். பல்கலைக்கழக பதிவாளர் ரீட்டா ஜான் முன் வகித்தார். மேலும் தனியார் கல்லூரி முதல்வர் நியமன அனுமதி, கிறிஸ்துவியல் தொடர்பான 2 சான்றிதழ் படிப்புகள் அறிமுகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சிண்டிகேட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது சென்னை பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரத்துடன் செயல்பட்டு வரும் அடையாறு டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியை வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான ஒப்புதல் அளிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தொலைதூர கல்வி மாணவர் சேர்க்கை விண்ணப்ப கடைசி தேதி ஏப்ரல் 13 வரை நீட்டிப்பு. மாநில அரசு பல்கலைக்கழகமான தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைதூர திட்டத்தின் கீழ் பல்வேறு பாடப்பிரிவுகளில் இளங்கலை, முதுநிலை, டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகள் வழங்கி வருகின்றன. 2026 காலண்டர் ஆண்டின் மாணவர் சேர்க்கை கடைசி தேதி மார்ச் 31 முடிவடைந்த நிலையில் தற்போது மாணவர்கள் நலன் கருதி கடைசி தேதி ஏப்ரல் 13 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnopud.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.enpc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.